பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். படிக்கலாமா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது. பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நான் கடந்த வாரம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. திருச்சபையானது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு அந்த ஆட்களை கூட அந்த ஜனங்களை பார்த்து கூட மோசே நடத்தி வரும்போது கூட அவங்கள கூட சபை தான் சொல்லும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது புதிய ஏற்பாட்டின் சபை. புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய சபை என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா பெந்தேகோஸ்தே என்னும் நாளில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள்ல அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா 2:47 சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்பதான் சபை ஆரம்பிக்குது. பெந்தேகோஸ்தே சபை அது பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்ல மாட்டாங்க. அது 50வது நாள் என்றதுனால அது ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பெந்தேகோஸ்தே நாளில் தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்சி சபை தான், ரோமன் கத்தோலிக்க சபை தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை, பெந்தேகோஸ்தே என்னும் சபை தான், ஆவிக்குரிய சபை தான் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த சபை தான் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்ப பாருங்க, சபையார் எல்லாரும், சபையார் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. இந்த கூட்டம் தான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, சபை பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தது. ஆவிக்குரிய சபை ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த சபையானது தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து போய்கொண்டே இருந்தது அந்த சபை. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த பெந்தேகோஸ்தே சபை எப்படி இருந்தது? ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்த சபை, இருக்கிற சபை. அந்த சபை எப்படி இருந்தது? அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போறேன். இப்ப சபை ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த சபை எப்படி இருக்கணும் அதுதான் முக்கியம். ஆவியில நிறைஞ்ச சபை எப்படி இருந்தது அதுதான் மிக முக்கியம்.
நேரம் இல்லைனால டக்கு டக்கு டக்குன்னு உடனே கடந்து போக நான் விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்றேன், அந்த சபை ஜெபிக்கிற சபையா இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சபை ஜெபிக்கிற சபையா இருந்தது. ஆவிக்குரிய சபை பெந்தேகோஸ்தே சபை எப்படியாப்பட்ட சபையா இருந்தது சொன்னா, வேதத்தை படிக்கிற அல்லது வேதத்தை குறித்த வாஞ்சி உள்ள சபையா இருந்தது. அடுத்தது அந்த ஆவிக்குரிய அந்த பெந்தேகோஸ்தே சபை ஆலயத்திற்கு செல்கிற சபையாய், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாய் இருந்தது. ஒரு இலையிலேயா சொல்லுவோமே. நாலாவது அந்த பெந்தேகோஸ்தே சபை ஆவிக்குரிய சபை. பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையானது ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்கிற சபையாய் இருந்தது. ஐந்தாவது அந்த சபை பிரித்தெடுக்கப்பட்ட சபையாய் இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட சபை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ள சபையாய், அப்படி என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ள சபையாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் ஜெபிக்கிற சபை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, அங்கே 120 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒருமனப்பட்டவர்களாக கூடி என்ன பண்றாங்கன்னா ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அபிஷேகம் பெற்ற சபை, ஆவிக்குரிய சபை ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஆவிக்குரிய விசுவாசி ஜெபிக்கிற விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் நீங்க 42, 43 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42, 43 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பப்பிட்டதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்றா? பயம் உண்டாயிற்று. கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் எப்படி ஜெபிச்சாங்க? கூடி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கூடி ஜெபிச்ச உடனே அந்த ஜெபிக்கிறவங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய சபையை, பெந்தேகோஸ்தே சபையை நீங்க என்ன பண்ணணும்னா, பேரு லோப்பில ஏமி லேதுன்ற மாதிரி ஜபம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனா நான் ஜெபிக்கிற அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வீட்டில் போய் என்ன பண்ணிக்கூடாது? உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகள் இருக்கு, ஆனா ஆவிக்குரியவங்க இல்லை. சிலர் தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சிலர் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா கூடி ஜெபித்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணாங்களா? கூடி ஜெபித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். கூடி கூடி அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள கூடவே ஜபாவி வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? கூடவே ஜபாவி வந்துடுச்சு. ஜபாவி வந்த உடனே கூடி கூடி ஜெபிச்சாங்க. கூடி கூடி ஜெபிச்ச உடனே போதுமா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூடிதான் ஜெபம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஜெபம் இருக்காது. கூடி ஜெபிக்கலாமா? தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும் போது தூக்கம் தான் வரும். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் விரும்புவாங்க. தனி ஜெபம் அவங்க வாழ்க்கையில் இருக்காது. எங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் ஜெபம் பண்றதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. அப்போ
பேதுரு சொல்றாரு, நான் ஜெபந்தான் முக்கியத்துவப்படுத்துவேன். தன்னை குறித்து சொல்ற, நான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துவேன். நாங்க எல்லாரும் ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போஸ்தலர் 9:11 சொல்லுது. நானே சொல்லிக்கிட்டு போறேன்னா, அப்போஸ்தலர் 9:11, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆவிக்குரிய சபையானது கூடி கூடி ஜெபிக்கும். அதே நேரத்துல கூடி ஜெபிச்சுட்டு தன்னை ஏமாத்திக்காது. தனிப்பட்ட விதத்துல அவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். தனி ஜெபம் இருந்தது. சொல்லு, தனி ஜெபம். சொல்லுங்க, தனி ஜெபம். ஓ ஹல்லேலூயா. ஆமா, தனிப்பட்ட விதத்துல ஒரு ஜெபம் தேவை. சபையில் நடக்கிற ஆராதனைகளிலே ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:9 சொல்லுது. அங்கே மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி வீட்டின் மேல் ஏறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் கூடி ஜெபிச்சவங்க தான். கூடி ஜெபிச்சவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, கூடி ஜெபிச்ச ஜெபம் போதும்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல ஓடில்ல. இனி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி? யாருடைய ஜெபத்தையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன். யாராவது ஜெபம் பண்ண அவங்க குளூர்ல போயிடலான்னு. தனிப்பட்ட விதத்துல ஜெபம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமா, அதே அப்போஸ்தலர் 10:2 சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவன். அப்படின்னா என்னன்னா, குடும்ப ஜெபம் பண்றவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம். கை தூக்குன்னு சொன்னா தூக்க போறீங்க இல்ல? அல்லேலூயா. நான் கை தூக்குவேன். ஸ்தோத்திரம். என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். குடும்பமா ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கூடி ஜெபிக்கணும். தனி ஜெபம் அவசியம். குடும்பமா ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். சொல்லுங்க, குடும்பமா ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பமா ஜெபம். கொர்நேலி பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடு கூட தன் வீட்டாரை எல்லாம் கொண்டு வந்து ஜெபத்தில் நிறுத்தி அவர்கள் பக்தி உள்ளவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நான் முக்கியத்துவம் நிறைய, நான் தனி ஜெபம் பண்ணுவேன். ஊழியக்காரோடு கூடி ஜெபம் பண்ணுவேன். நான் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிற ஜெபம் என்னன்னா, எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை மிகவும் முக்கியப்படுத்துவேன். எவ்வளோ லேட் ஆக முடியுமோ லேட் ஆகுவாங்க. இட்லி சுட, சட்னி அரிக்க எவ்வளோ லேட் ஆகுமோ ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரங்களில் திட்டுவேன், சட்னி அரிக்கே உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அல்லேலூயா சொல்லுவோமே. நான் ஜெபிக்கிற ஆளு. மனைவியும் காலையில ஜெபிச்சிருவாங்க. இந்த 2 பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இந்த 2 பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, ஆண்டவர் அவங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறாங்களே, அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கணுமே, அவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணுமே, அவங்க ஜெபிக்க வைக்கணுமே.
அந்த பாரம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணோம்னா 9 to 10 வரலாம் குடும்ப ஜெபம் எங்களுது. நைட்டு 9 to 10 வரலாம் குடும்ப ஜெபம். அதுல எப்படியாவது அந்த குடும்ப ஜெபத்தை எப்படியாவது ஜெபிக்கணும்னு நான் நினைப்பேன், விடக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபை பெந்தேகோஸ்தே சபை ஆவிக்குரிய சபையானது எப்படி இருந்ததுன்னா, ஜெபத்துல முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துல தரித்திருந்த சபை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்துல தரித்திருந்த சபை. அந்த சபையால தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும். அந்த ஜெபிக்கிற சபை தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள சபையா மாறும். அந்த ஜெபிக்கிற விசுவாசி தான் தனக்கும் பிரயோஜனம் உள்ள ஆளா மாறும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஆளா மாற முடியும். இல்லைன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் நாம் பிரயோஜனப்படவே முடியாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 to 11 வரல வீட்டுல படிச்சு கொள்ளுங்க. யாக்கோபை கொலை செஞ்சுட்டான் ஏறுது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேதுருவை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு ஜெயில வைக்கிறாங்க. வச்ச உடனே நாங்க மக்கள் பாத்தீங்கன்னா சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு பேதுருவுக்காய் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை தீர்க்கும். தேவ பிள்ளைகளே, நீ ஜெபத்தை நீ அசட்டையா எண்ணிக்கிட்டு இருக்கிற, ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காத விசுவாசி இருக்கிற, ஒரு தடவை கூட வேதத்தை ஒரு வசனத்தை கூட படிக்காது இருக்கிற, நீங்க ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காம வீணாய் ஓடினது வீணாய் பிரயாசப்பட்டதில்ல என்ற பட்டு கொண்டு இருக்கிறோம் நாம. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பவுலும் சீலாவும் ஜெபித்து தேவனை துதித்த போது அவங்க கட்டு அறுந்தது, கூடவே எல்லாருடைய கட்டுகளும் கிளந்து போயிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவன் நிச்சயமா மற்றவங்களை கட்டுகள் அறுப்பான். அவங்க கட்டாரு இவங்க கட்டாருன்னு கூட ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அவன் ஜெபிக்க 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 கட்டுகள் தளர்ந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஆவிக்குரிய சபையானது முதலாவது எதுல முக்கியத்துவம் கொடுக்குன்னா ஜெபத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணுவேன். நாம பண்றீங்க? அல்லேலூயா. ஒன்னும் இல்லடா. அல்லேலூயா. பைபிள் எடுத்து படிங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஜெபம். ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம். ஜெபம் இல்லைன்னா கருகி போயிடும் வாழ்க்கை. சாத்தான் ஈஸியா நம்ம என்ன பண்ணுவான்? ஈஸியா தாக்கிடுவான். பாஸ்டர் என்னை தாக்கவே இல்லைன்றீங்களா? சூப்பரா தாக்கி இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். தாக்கி இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்களா பிசாசு வர்றது தெரியாது, போறது நல்லா தெரியும், ஓட்டும் போது தான் அது தெரியும், வந்தது தெரியாது. வந்தது ஏதோ வந்துட்டான் போல, ஏதோ ஒன்று நடந்தது போலதான் இருக்கும். அதனால முதலாவது நல்லா கவனிச்சுங்கப்பா. ஆவிக்குரிய சபை பெந்தேகோஸ்தே சபை எப்படி இருந்ததுன்னா ஜெபிக்கிற சபையாய். சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனும் ஜெபிக்கிறவனா, விசுவாசிகளும் ஜெபிக்கிறவங்களா, பெரும் தலைவர்களாம் ஜெபிக்கிறவர்களாய், சிறு தலைவர்களும் ஜெபிக்கிறவர்களாய், விசுவாசிகள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறவர்களாய், குடும்பமாய் ஜெபிக்கிறவர்களாய். அந்த காலத்துல இருந்த சபைகள் ஒரு 50 வருஷம் அல்லது 30 வருஷத்துக்கு முன்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் ஒரு வீட்டுல கூட ஜெபம் இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணி சாப்பாடு பசங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னு கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? பிரைஸ் தி லார்ட். சரி, ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன் நானு? ரெண்டாவது வேதம். வேதம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் பிரயோஜனப்படுத்திக்கிறவங்க பிரயோஜனப்படுத்திக்கங்கப்பா. எல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. அல்லேலூயா. நீ ஜெபிச்சினா உனக்கு விடுதலை வரப்போகுது, நல்லது நடக்க போகுது. 4ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:4 என்ன சொல்லுகிறது? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசன போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசன போதிக்கிற ஊழியத்திலும்.
சொல்லுங்க. பேதுருக்கு நல்லா தெரியுது, ஆதி திருச்சபைக்கு ஜெபம் மட்டும் முக்கியம் இல்ல, திருவசனமும் முக்கியம். சொல்லுங்க, சபையில என்ன முக்கியம்? சொல்லி கொடுக்குறியா? ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கறது இல்ல, ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த காலத்துல இருந்த விசுவாசிகள்லாம் தேர்ன விசுவாசியா இருந்தாங்க. இப்படி சொன்னோம்னா வசனத்தை எடுத்துருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வசனத்தை எடுத்து விசுவாசிகளுக்காக ஊழியக்காரன் படிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணி இருக்கா, ஜெபம் பண்ண மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காத, கூட என்ன பண்ண? வேதத்தை படி. சொல்லுங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 27, 28. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பிய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாக இருந்த எத்தியோப்பியான் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படிக்கு எருசலேமுக்கு வந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் காலம், ஆவிக்குரிய சபையின் காலம், வேதத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை உள்ள காலம். அப்பா கவனிங்கப்பா, நீ தனிஞ்சு போயிருக்கிற. ஒரு வசனத்தை கூட படிக்காம காலன்று சும்மானா போட்டு தரோம் பாருங்க, ஒளிஞ்சிருக்கு. பத்தின கீச்சு வச்சிருக்குதுங்க, மடக்கை காலை ஒடிச்சு வச்சிருக்கிறாங்க சபை. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா காலன்று ஒடிஞ்சிருக்கும். வீட்லையா? இல்லை இல்லை, காணவே காணாம இருக்கும். அந்த வசனத்தை கூட படிக்க மாட்டாங்க. ஆனா அங்க வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆபீசர் ஆண்டவர் தொழுதுட்டு போற வழியில பாத்தீங்கன்னா சும்மா போல அவனுக்கு நாட்களை பயன்படுத்திக்கிறான். நானும் ஒரு ஊழியக்காரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நான் 56 நாள்ல முழு வேதத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு சாக்கா போயிடுச்சு. நான் வேதத்தை நல்லா படிக்கிறாள், ஆனா என்னை விட அவர் என்ன பண்ண, நானே ஸ்தோத்திரம் திடீர்னு தான் வருஷத்துக்கு 3 தடவை முடிப்பேன், இல்லைன்னா 2 தடவை முடிப்பேன். ஆனா அவரு பாத்தீங்கன்னா 56 நாள்ல முடிச்சிட்டேன், 65 நாள்ல முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் வருஷத்துல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேதத்தை முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வாட்டி வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த டேட்டை எழுதணும்னு நினைச்சேன், எவ்வளவு நாள்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் 56 நாள்ல முடிச்சிட்டுனா எல்லாருக்கிட்ட தம்பட்டை அடிச்சிடுவேன். நான் 56 நாள்ல முடிச்சுட்டு 56 நாள் அவரு என்கிட்ட தம்பட்டை அடிக்கல, அவர் உண்மையா தான் படிச்சாரு. அவர் என்கிட்ட வேணும்னே சொல்ல, அவர் சொன்னது எனக்கு எழுப்புதெல்லாம் தான் வந்திருந்து தவிர அவர் பெருமைக்காக சொன்ன மாதிரி தெரியல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், 56 நாள்ல படிச்சுட்டேன்னா என்ன ஆயிடுன்னா எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அதனாலதான் நான் என்ன தெரியுமா, டேட்டு எழுதலை. டேட்டை மறந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வேதத்தை முடிக்க முடிக்கணும். நல்லா வேதத்தை தரவா படிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த வேதத்தை என்ன பண்ணிடணும்பா, தியானிக்க ஆரம்பிச்சிடலாம், வேதத்தை ஆராய ஆரம்பிச்சிடலாம். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் எடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எல்லாருக்கும் புரிச்சுங்கப்பா, நல்லா கவனிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, அருமையானவர்களே, ஒருத்தன் போகும்போதே வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டத்தார் பாத்தீங்கன்னா வேதத்தை சுத்தி உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க. விசுவாசங்கள்லாம் இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வார்த்தை இங்க சொல்லுது, இந்த வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே என்ன பண்றாங்க, டீம் போட்டு என்ன பண்றாங்க, வேதத்தை என்னமா பண்றாங்க, வேதத்தை ஆராயிறான். அல்லேலூயா. கண் கட்டக்கு பிறகுதான் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க, பாத்துக்கிறியா? கண்ணு கட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். வயசாகி தள்ளாடுற நேரத்தில் ஐயோ இந்த வேதத்தை என்னால் என்ன பண்ண முடியல, இந்த வேதத்தை இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 6:7. வேத வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்பட்டிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை பெருக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தேவனுடைய வார்த்தையானது என்ன பண்ணிடுச்சு, பெருக ஆரம்பிச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதோட பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. நாங்க 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 18:24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனும் அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. வேதாகமங்களில் வல்லவன். எத்தனை வாட்டி பைபிள் முடிச்சிருக்கிறோம்? எத்தனை வாட்டி பைபிள் படிச்சிருக்கிறோம்? ஆனா வேத நூலை நம்ம திறக்கிறத காட்டிலும் முக நூலை திறக்கிறோம், பேஸ்புக்கை திறக்கிறோம். பிள்ளைங்களுக்கு பேஸ்புக்கை நல்லா திறக்க தெரியுது. ஆனா பைபிளை ஒரு நாளும் நீ திறக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு அருமையான வேத புத்தகத்தை நம் கையில தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் உங்க கையில இருந்தா எடுத்து படிங்க. அடுத்த குறிப்பு போயிடலாம். 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19-20. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். இவ்வளவாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மந்திரவாதி மாய வெற்றிக்காரன் தன் மந்திரம் செய்யற அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், எரிச்சிட்டான். எதனால தெரியுமா? இந்த புத்தகம் எல்லாம் வேஸ்ட், இந்த புத்தகம் தான். எந்த புத்தகம் தான்? ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ செத்து போன ஆட்களை வந்து இதுக்கு என்ன பண்றான், இதை விட்டுட்டா மந்திரவாதி கிட்ட போய்கிட்டு இருக்கிறான். செத்து போன கிறிஸ்தவெல்லாம் பிரைஸ் தி லார்ட், மந்திரவாதி கிட்ட போயிட்டு இருக்கிறான். ஆனா மந்திரவாதி எல்லாம் இந்த வசனத்தை பார்த்த உடனே தேவனுடைய வார்த்தை இந்த மந்திரவாதியினுடைய அந்த வாக்கியங்களை எல்லாம் என்ன பண்ண மேற்கொண்டது. மந்திரவாதம் என்ன தெரியுமா? உச்சரிப்பு தான், வாயின் உச்சரிப்பு தான் மந்திரவாதம். அவன் உச்சரிக்கிற வார்த்தைய, ஆனா இந்த வார்த்தை அவனை போய் அடிச்சு என்ன பண்ணுது, அவனுடைய புத்தகத்தை எல்லாம் கிழிச்சு போடு, கொளுத்துது. இது வேஸ்ட் உணர்ந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேஸ்ட். ஆமென். எவ்வளவு அருமையா பாருங்க, என்ன பண்ணிட்டான் பாருங்க. மந்திரவாதி எல்லாம் என்ன பண்ணிட்டான், சோத்திரம் எல்லா புத்தகத்தையும் கொண்டு வந்து போட்டு 50,000 வெள்ளிக்காசு. அப்பா எவ்வளோ
பாருங்க, அப்பயே 50,000 வெள்ளி காசுனா இப்ப அந்த காசு, அந்த மந்திர புத்தகம்லாம் எவ்வளவு ஆகும் என்னங்க? கிட்டத்தட்ட கோடி கணக்கு போகும். அந்த அளவுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மந்திரம் செஞ்சு கொள்றதுக்கு, அவங்கள கை காலை விழ பண்றதுக்கு, அல்லது அவங்கள ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கான், அசிங்கமா இருக்குது அந்த பொம்மை. அந்த பொம்மை என்ன பண்ணுமா, ஒரு ஆள் சொல்றான், அந்த பொம்மையை குத்துனா, அந்த மந்திரவாதி அந்த பொம்மையை குத்துனா யாருக்காக பண்ணப்படுகிறதோ அந்த ஆளை குத்துருதான். ஒரு சாதாரண பொம்மை. அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்போ உன்னை பார்த்தா பயந்து ஓடணும். சொல்லுங்க, பயந்து ஓடணும். அப்போ கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளணும். சொல்லுங்க பாலாம், வசனத்தை படிக்கணும். சொல்லுங்க, வசனத்தை படிக்கணும். வசனம் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. மூணாவது எடுங்க பார்க்கலாம். மூணாவது எடுங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நான் உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. நான் அப்புறம் சொல்றேன் அந்த தீர்க்க தரிசனத்தை. இப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போயிடலாம். என்ன தெரியுங்களா? பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனான். போனவன் வெறுமையா போனான். போனவன் ஸ்தோத்திரம் வெறுமையா போனான். எப்படி போனா? பவரே இல்லாம போனான். ஆனா திரும்பி வரான், முழு வல்லமையோடு வரான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில படிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. பிரைஸ் தி லார்ட். அவங்க தேவாலயத்துல போகும்போது ஒருத்தன் முடவனா இருக்கிறான். அந்த முடவனை பார்த்துக்கிட்டே போறாங்க. திரும்பி தேவாலயத்திலிருந்து வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு புது வல்லமை தெரிவிக்கப்பட்டு வராங்க. வர நேரத்தில் அவங்க அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்னா, ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவர்களுக்கு பிச்சை கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பாஸ்டர், இது என்னால முடியாது, இது என்னால முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன கால் வலியாவது போக்க முடியுமே நம்மளால? சின்ன தலைவலியாவது போக்க முடியுமே? மடங்கி போன ஒரு கையை இப்படி சுகமாக்குறத காட்டிலும் ஒரு சின்ன வலியாக சுகமாக்கலாமே? அப்ப தேவாலயத்துல போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு புது வல்லமை பெற்றுக்கிட்டு வராங்க. 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுது, படிங்க பார்க்கலாம். 2:46. அப்போஸ்தலர் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தில் அனுதினம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் அனுதினம்? எங்க நீ உண்மையான விசுவாசியா இருந்தா தேவாலயத்தில் அனுதினம் இருக்கணும். ஆவிக்குரிய ஆளா இருந்தா எப்படி இருக்கணும்? சரி பாஸ்டர், அப்படி வேணாம் பாஸ்டர், அது வேணாம். சபையில நடக்கிற ஜெபத்துக்கு வந்துடுற பாஸ்டர்ங்களா, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்கப்பா. ஸ்தோத்திரம். சும்மா கிடையாது ஆலயம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலர் தங்கள் கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அவர்கள் ஒருமனப்பட்டு சாலமன் மண்டபத்திலே இருந்தார்கள். அப்படின்னா சாலமன் மண்டபத்தில் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம்.
யோவான் 10:23 படிச்சு பாருங்க. சாலமோன் மண்டபத்திலே தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு இருந்தாராம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தனிப்பட்ட வித ஜெபம், வேத வாசிப்பு, இது ரெண்டும் நம்ம தனிப்பட்ட விதத்துல நமக்கு அவசியம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? வஞ்சிக்கிறான். எதுக்கு வஞ்சிக்கிறான்? தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடி வஞ்சிக்கிறான், தடுக்கிறான். 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவாலயத்துக்கு போக கூடாதபடி தடுக்கிறான். 27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தக மந்திரி அவன் பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ள எருசலேமுக்கு வந்திருந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்துக்கு வந்தாங்க. சொல்லுங்க, ஒரு காரியம் சொல்றேன், ஆண்டவருக்கு பிடிக்காது ஆலயத்துக்கு வரலாம், பிடிக்காது ஆட்களை, உனக்கு ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஆலயத்துக்கு வரலாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அடுத்த காரியம், ஊழியக்காரனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு நாளும் ஆலயத்தை தடுத்ததே கிடையாது. சொல்லுங்க, நான் ஒரு நாளும் ஆலயத்து என் நிமித்தம் ஒருத்தரும் ஆலயத்துக்கு வராம இருந்ததில்லை. இந்த 33 வருஷத்துல ஒரு 2 தடவை கூட ஆலயத்துக்கு போகாம இருந்ததில்லை. ஒரே தடவைங்க. எத்தனை வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு? எத்தனை வருஷம் ஆகுது? இந்த 33 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் ஆலயத்துக்கு போல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதான் பெந்தெகோஸ்தே அனுபவம், அதான் ஆவிக்குரிய அனுபவம். எதுதான் ஆவிக்குரிய அனுபவம்? கரெக்டா நமக்கு சபைன்னா அன்னைக்குதான் வேலையை வச்சுக்கிறது. அன்னைக்குதான் அந்த நாள். சபை முக்கியம் கிடையாது, என்னுடைய காரியம் தான் முக்கியம். கர்த்தர் பாப்பார் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1-2 அந்தியோகியா பட்டணத்துக்குள்ள உள்ள சபையிலே பர்னபா, நிகார் என்னப்பட்ட சீமோனும், சீரேன ஊரானாகிய லூகியும், கற்பாங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதனுக்கு கூட வளர்க்கப்பட்ட மனாயுமும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உபவாசம் ஜெபம் நடக்குது சபையில. நம்ம ஊர்க்கா போட்டுக்கிறோம் வீட்டுல. உபவாச ஜெபம் நடக்குதாங்க. பாத்தீங்கன்னா ஊழியக்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. உபவாசம் சபையில அங்க நடக்குது, உபவாச ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்துல ஊழியக்காரன் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது அங்கதான் ஆண்டவர் பேசுறாரு. பவுலையும் சீலாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு. பவுலும் பர்னபாவா? சவுலையும் பர்னபாவும் சவுலையும், சவுல்னா பவுலையும், பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன பண்ண? பிரித்து விடு. அப்ப அந்த உபவாச ஜெபத்துல என்ன பண்றாங்க சொல்லுங்களேன். 13ஆம் அதிகாரம் 42-43 அதே அதிகாரத்துல எடுங்க பார்க்கலாம். அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்கள் தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர் வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி
பக்தியுள்ளர் அநேகரும் போதுமா பாருங்க, சபை கூடுது. என்னதுங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். சபை கூடுது. பார்த்தீங்கன்னா தேவாலயம் கூடுது. அங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்காக சொல்லுங்க பார்க்கல, என்னது அது? என்ன நடக்குது? தேவனுடைய வார்த்தை என்னதுன்னு சொல்லுன்ற தேவனுடைய வார்த்தை என்ன அதுங்க என்ன கூட்டம் நடக்குதுங்க? டிஃபன் கூட்டமா? வேத பாடம் நடக்குதுன்ற என்ன நடக்குதுங்க? வேத பாடம் நடக்குது. அங்க வாஞ்ச அந்த வேத வசனத்தை கேட்கறதுக்கு வாஞ்ச வேத பாடம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுமே. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:27. அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்து. நல்ல கவனிங்க. இப்போ ஊழியக்காரங்க வராங்க, வரும்போது அங்க என்ன ஜெபம் தெரியல. அவர்கள் சேர்ந்த போது என்ன சொல்லுது? 27ஆம் வசனம் 14:27. அவர்கள் அங்க சேர்ந்த போது சபையை கூடி வர செய்து. அப்படின்னா என்ன? ஆலயத்தை கூடி வர செய்யறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்பா? இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுங்களேன். சிஸ்டர், பிரதர், இந்த இடத்துல ஜெபம் இருக்கு வாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் நாம? அங்க ஊழியக்காரன் வரான், ஊழியக்காரன் வரும்போது எல்லாரையும் கூட்டியா அப்படின்னு சொல்றான். ஒருத்தனா என்ன பண்ணல? ஒருத்தனா எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வெட்டி இருக்கு, நான் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லவே இல்லை. ஊழியக்காரன் சொன்னான்னா அங்க அட்டன் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அதே 15ஆம் அதிகாரம் எடுங்க, டக்குன்னு கடந்து போலாம். 15:30. அப்போஸ்தலர் 15:30. அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சபை எப்பெல்லாம் ஊழியக்கார விரும்புறானோ அப்பெல்லாம் சபையை கூட்டுறான், அப்பெல்லாம் சபை கூடுது, அப்பெல்லாம் சபை கூடுது. ஆனா இப்ப பாருங்க, அல்லேலூயா, எப்படி எந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி சபையை விட்டு நிக்கணுமோ நின்றுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவுதான் என்னதான் பிளான் பண்றோமோ என்ன பண்றோம்? சொல்றது மட்டும், ஊழியக்காரர் சொல்றது மட்டும் தான் நம்ம என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை, நான் வந்து பெருசா ஒண்ணு இதை பேசுறேன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு தெரியும். ரொம்ப ஆழமான சத்தியங்கள். ஆனா அதை குறித்து நான் பெருசா ஒன்றும் ஆழமா ஒன்றும் பேசல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிற சபை, ரெண்டாவது வேதத்தை படிக்கிற சபை, மூணாவது ஆலயத்துக்கு வர சபை, ஆலயத்துல கூடுற சபை, ஆலயத்துக்கு வருகிற சபை. இந்த மக்கள் நல்ல கவனிங்க. ஒரு உண்மையான ஆவிக்குரிய யாருன்னா ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தான். சொல்லுங்க. எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. இந்த வேலை அந்த வேலை அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. ஆனா ஆலயத்தினுடைய வாஞ்சை இல்லாதவன் நீ என்னைக்கு அந்த நாள் அன்னைக்கு தான் ஆலயம் இருக்குதுன்னு சொன்னா அன்னைக்குதான் அந்த நேரத்தில் தான் வேலையை வைப்பான். அப்படியே தெரிஞ்சுக்கலாம் பிசாசு யாரு, பிசாசு எப்படி யாருக்கிட்ட கிரியை செய்யறான், ஆண்டவர் யாருக்குள்ள கிரியை செய்யறான்னு தெரிஞ்சுக்கலாம். பிசாசு கிரியை செய்யறாரு, சிந்தையை தூண்டுவான். இந்த நேரத்தில் இந்த வேலையை வச்சுக்கிட்டு போயிடு, ஆண்டவர் பார்க்கிறாரு நினைச்சுப்பான். பாஸ்டுக்கும் தெரிஞ்சு பாஸ்ட் கேட்டா சொல்லிடலான்னு நினைச்சுப்பான்.
ஆனா உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா எல்லா வேலையும் ஆலயத்துக்கு சீக்கிரம் போறதுக்காகவே சீக்கிரம் முடிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆலயத்துக்காகவே முடிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் இன்னும் 2 குறிப்பு டக்குன்னு முடிச்சிடலாம், கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4-5. எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை என்ன பண்ணானா? பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்தை என்ன பண்ணானா? ஆத்தும ஆதாயம் நடக்குது. ஒரு ஆவிக்குரிய சபைனா ஜீவனுள்ள சபை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஜீவனுள்ள சபை. சொல்லுங்க, ஜீவனுள்ள சபை. இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். கவனிக்கிறீங்களா? கவனிங்கப்பா, கவனிங்க. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவனே அவனுக்குள்ளேயே தானே என்ன வந்துச்சு? ஊழிய பாரம் வாஞ்சி வந்துருச்சு. ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன வந்துச்சு? என்னாச்சுமா? அது ஏன் இங்க வந்தது? ஊழியம் செய்யறன்ற என்ன வந்துச்சு? பாவம். அப்ப சிஸ்டம் மட்டும் தான் போய் நிற்க முடியும். பன்னெண்டாம் வசனம் படிங்க பார்க்கலாம். 12. அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா. நீ எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி இருக்கிற? இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? நீ எத்தனை பேரை சபையை விட்டு தடுத்திருக்கிற? அல்லது எத்தனை பேர் ஒண்ணுமே சபையை விட்டு துரத்துறது விட்டு எத்தனை பேர் ஒண்ணுமே இடையில இருக்கிறாங்க? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிலிப்பு பிரசங்கம் பண்ண உடனே அங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம். இந்த 2 பேர் போனாங்கன்னா 4-5 ஆயாவை பார்ப்பாங்க. அதுங்கள ஞானஸ்தானத்துக்குள்ள உட்படுத்துறது பயங்கரமாகுது. அல்லேலூயா. 38 படிங்க. 8:38. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பு மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ ஆவிக்குரிய சகோதரனா சகோதரியா இருந்தா ஆத்தும ஆதாயத்துக்கு தடையே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்னால ஆத்தும ஆதாயத்துக்கு தடையே இல்லை. சாதாரண ஆளு பிலிப்பு. ஆனா அவ்வளவு பெரிய மந்திரிய கர்த்தருக்குள்ள நடத்திட்டான். ஆவியானவர் நடத்தப்பட்டா ஆண்டவருக்குள்ள அநேகரை கொண்டு வரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2:47 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்க்கணும், சபையிலே சேர்க்கணும். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்.
இன்னைக்கு பிசாசு சபைகளிலே ஜனங்க சேராதபடி சிதறடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 4 நாள் அப்போஸ்தலர் 4 நாள் என்ன சொல்லுது? வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47 48 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்பட்டிருக்கு எடுங்க பாருங்க. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு திரளான ஜனங்க. கொர்நேலி வீட்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு வரும்போது திரளான ஜனங்களை கூட்டி வச்சு அந்த பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? அங்க ஒரு கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பரிசுத்த ஆவியின் வல்லமையா கிரியை செய்றார். எப்படி? பரிசுத்த ஆவியின் வல்லமையாக கிரியை செய்து அப்பதான் அப்பதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறான். உடனே பரிசுத்த ஆவி அவன் மேல வந்துடுது. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை நிமிற்றில நீங்க எடுத்துக்கொண்டா சபைகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்க இறங்க ஆவிக்குரிய சபையில் என்ன நடக்கும்னு சொன்னா ஜனங்க வர ஆரம்பிப்பாங்க. ஒரு விசுவாசி ஆவியில, ஒரு ஊழியக்கார ஆவியில நிறைந்து இருந்த அவன் ஆவிக்குரிய தேவ பிள்ளையா இருப்பான் என்று சொன்னா, ஆவிக்குரிய சபையா இருக்குன்னு சொன்னா, ஒரு வசனம் எனக்கு ரொம்ப என்ன இருதயத்தை உடைச்ச சபை வசனம். ஸ்தோத்திரம். அந்த வசனம் இப்ப டக்கு ஞாபகம் வரல. அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:13. மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். கவனிங்கப்பா, கவனிங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். கடைசி முதல் ஜெபம் புள்ளவர்களா இருந்தாங்க. 2வது வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தாங்க. 3வது ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாயம் பண்றவங்களா இருந்தாங்க. 5வது ஆவிக்குரிய சபை எப்படி இருக்குன்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா அழகா நம்ம குறித்து சொல்லுது பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க உலகத்தோடு ஏன் கலக்கிறான் தெரியுமா? அந்நிய ஜனங்களோடு ஏன் கலக்கிறான் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம் படிங்க. நான் அப்படியே கடந்து போகலாம் டக்குன்னு. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 7ஆம் அதிகாரம் 8-9. எப்பிராயிம் அந்நிய சடங்களோடு கலந்து இருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவன் பலத்தை தின்கிறார்கள், அவனோ அறியான். நல்லா கவனிங்க. முன்ன படிச்ச வசனத்துக்கும் இங்க ஓசியால படிச்ச வசனத்துக்கு என்ன வித்தியாசம் கவனிச்சிங்களா? நீங்க கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஜனங்க உன்னை என்ன பண்ணுவாங்க? மேன்மைப்படுத்துவாங்க, மதிப்பாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. உலகத்தான் போலவே, அவனை போலவே இவனும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கர்த்தருக்குள்ள இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா விக்கிரக ஆராதனை போயிடுவாங்க.
நல்ல கர்த்தருக்குள்ள போய்கிட்டு இருக்க பொண்ணு திடீர்னு பார்த்தா லவ்ல விழுந்துரும். நல்லா போய்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும். நல்லா தானே இருந்தாங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்தது ஒரு பொண்ணு, பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா வயிறு வீங்கின்னு வந்திருந்தது. ஜெபம் பண்ணா வயிறு வீக்க போயிடும் சொன்னல ஏற்கன. அப்புறம் பார்த்தா அது பாம்பு வணங்குற பொண்ணா போயிடுச்சு. இப்ப நான் உனக்கு சொல்றேன், உங்களுக்கு கவனிங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் கர்த்தருக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா, பரிசுத்தமா வாழ்ந்தா, அவர்களோடு கூட நான் கலவாது இருந்தா எனக்கு யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீ வேதம் சொல்ல உன்னை மேன்மைப்படுத்துவாங்க. உன் பரிசுத்ததான் உன்னை மேன்மைப்படுத்தும் தவிர உன்னை ஒரு நாளும் நீ அவர்களோடு கலந்து போடினா உன் கொண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சு உன்னை மதிக்க மாட்டான். சொல்லுங்க, என் மண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்சு மதிக்க மாட்டான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, எப்ராயிம் அந்நிய ஜனங்களும் கலந்துருக்கிறான், அவன் ஆப்பாயில். சொல்லுங்க, அவன் யார்? அவனுடைய இவன் போய் அவளுக்கு ஒண்ணும் செய்யல, அவன் எனக்கு உதவி செய்வான்னு பார்த்தா அவனுடைய என்ன பண்றான்? சொரன்றான். நல்லா கவனிச்சுங்க அருமையானவர்களே. நீங்க உலகத்தோட கலந்தீங்கன்னா உலகம் தான் உன்னுடையதை எடுத்துக்கொள்ள தவிர நீ அவங்களால ஒரு நாளும் பயன்பெற முடியாது. சாபத்துக்குள்ள போயிடுவோம். நம்முடையதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பிசினஸ் இருக்கிறது கொஞ்சம் இருக்கும், எப்பயும் பார்த்தா சொரண்டிடுவான். நல்லா சொரண்டிடு, உன்னை ஏமாத்திடுவான். நீங்க நினைச்சுக்காதீங்க அவங்க காப்பாத்தவங்க இவங்க காப்பாத்தவங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? தூக்கி விடுவாங்க. தூக்கி விட மாட்டான். உன்னை தரம் பண்ணு தாழ்த்தவனா நினைப்பான். ஆரம்பித்த உண்மையாவில் நம்ம மேல அன்பு கூர்ந்த ஆட்களாக இருந்தா கூட பிசாசு அவங்கள என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். அவன் நம்மளை என்ன பண்ணுவான்? தாழ்த்திக்கிட்டதே தான் இருப்பான்னு நினைப்பான். நம்மள வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை வர வைக்க மாட்டான். நம்முடையதெல்லாம் சொரண்டிடுவான், கண்டுபிடிச்சிடுவான். இது என்னடா இது வெத்து வேட்டுறா நினைச்சுப்பான். இது ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவ தான் ஏத்துக்குச்சு, ஆனா ஒன்றும் கிடையாது, யூஸ்லெஸ், ஒன்றும் கிடையாது. இதை நம்பி ஆண்டவர் கிறிஸ்தவன் சொல்லிட்டு சொன்னா பிரயோஜனப்பட மாட்டான். இது நான் என்னமோ நினைச்சேன், சொந்தக்காரன் நினைப்பான், என்னமோ நினைச்சேன், ஒண்ணுமே இல்லை, வெறும் சரக்கே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், சரக்க சொல்லுங்கப்பா. எந்த சரக்கும் இல்லை. இது ஹோப்லெஸ், என்னது? நம்பிக்கை இல்லாத ஆளு. நல்லா நம்ம கிட்ட பேசுவாங்க, நல்லா ஆகுவாங்க, ஆனா அப்புறம் பார்த்தா பின்னாடி சும்மா நல்லா பேசுவான் நம்மள. இதெல்லாம் கிறிஸ்தவனை வந்துட்டாப்பா. கலர் புடவை கட்டிக்கின்னு, ஒயிட் கட்டிக்கின்னு, ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கணும் வந்துட்டான் பார். ஜபா போட்டு வந்துட்டான் பார். நீ என்னதான் நீங்க துணி எந்த வேஷனா இருக்கட்டும், தீஞ்சு கூட இருக்கட்டும், ஆனா பரிசுத்தமா வாழ்ந்தானா அங்க மதிப்பு ஒண்ணு கிடைக்கும். இன்னைக்கு உலகம் எப்படித்தமா போயிட்டு இருக்கு? மேல் தோற்றத்தை பார்த்து தான் நீ போயிட்டு இருக்கீங்க. ஒரு நாளும் உலகத்தோடு கலக்காதீங்க. சொல்லுங்க, உலகத்தோடு கலக்காதீங்க, உலகத்தோடு கலக்காதீங்க, கலக்காதீங்க. ஸ்தோத்திரம். வசனம் இருக்கு, நான் விட்டுறேன். அல்லேலூயா. அந்த ஜனம் என்னாகமம் 23:9 சொல்லு, நான் கர்மலையின் உச்சியில் அந்த ஜனத்தை கண்டேன், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமா இருப்பாங்க. சொல்லுங்க, அவர்கள் ஜாதிகளோடு கலவ மாட்டாங்க. உலகத்தோடு ஒத்து போக மாட்டாங்க. உலகத்தை ஒண்ணு செய்யறதுன்னா அதுவே இவன் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவன் பொய் சொல்றானா இவனும் பொய் சொல்ல மாட்டான். அவன் ஏமாத்துறானா இவன் ஏமாத்த மாட்டான். நம்மை குறித்த ஒரு பார்வை இருக்கும் மக்களுக்குள்ள. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்றாரு, படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை படிச்சு நான் முடிச்சிடலாம். நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. விட்டு சொல்லுங்க, என்னதுங்க?
விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. நம்ம அவகீர்த்தி தான் வருந்தவர். நீங்க நில்லு பாருங்க, ஒரு இடத்துல நீங்க நின்று பாருங்க, உன் பின்னாடி தான் ஓடி வருவான் தவிர, ஸ்தோத்திரம், நீ உலகத்தோட கலந்துட்டனியா உன்னை மதிக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. நீ நின்று பாரு. அவங்கள கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, அதான் என் கிறிஸ்தவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா. காரியம் வரும்போது வழிக்கு விழுந்துடக்கூடாது, அங்க நிக்கணும். இந்த வழிக்கு விழுந்துதான் ஊழியக்காரன் சொல்லப்படும் போது கேட்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வேணாம். அவங்க பார்த்தீங்கன்னா தனித்து வாசம் பண்ணாங்க. சொல்லுங்க, தனித்து இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மேன்மையா தான் பார்த்தாங்க. சொல்லுங்க பார்க்கல, எப்படி பார்த்தாங்க? அவங்க பணம் இருக்கிறதுனால பார்த்து மேன்மையா பார்க்கல, அவங்க உண்மையை பார்த்து மேன்மையா பார்த்தாங்க. அவங்க ஜெப வாழ்க்கையை பார்த்து மேன்மையா பார்த்தாங்க. அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதை பார்த்து மேன்மையா பார்த்தாங்க. அவங்களோடிலிருந்து வந்த வல்லமை பார்த்து மேன்மையா பார்த்தாங்க. அவங்களோடு ஒருத்தர் என்ன பண்ணலன்னா, நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களோடு கூட ஒருத்தன் துன்மார்க்க சேர துணிய மாட்டான். சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்டு ஒரு நாளும் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டான், சேர துணிய மாட்டான். நீ பரிசுத்தமா இருந்தீன்னா ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான், சேர துணிய மாட்டான். ஐயா அவன் போனா ஏசப்பா குறிச்சு சொல்லினே இருப்பான், இதை செய்யாத அதை செய்யாத சொல்லுவான். இவங்கிட்ட போவானா? அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசி அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய சபை எப்படிப்பட்டதா இருந்தது? பெந்தேகோஸ்தே சபை ஜெபிக்கிற சபை. சொல்லுங்க, முதல்ல இப்படி காட்டுங்க, ஜெபிக்கிற சபை. ரெண்டாவது வாசிக்கிற சபை, வேத வாசிக்கிற சபை. ரெண்டாவது, மூணாவது ஆலயத்துக்கு போற சபை, ஆத்தும ஆதாயம் பண்ற சபை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ள சபை. அல்லேலூயா. நிறைய வசனத்தை நான் விட்டுட்டேன். அதனால் அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தரட்டும். எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா.